அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் கலங்காதே வருந்தாதே. குரு உச்சத்தில் இருக்கிறார். எனவே தயங்க வேண்டாம், வருந்த வேண்டாம், கலங்க வேண்டாம். அனைத்திலும் மிக சிறப்பான மாற்றமும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சத்தில் இருக்கிறாருங்க. எனவே மிகவும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை ராசியின் அதிபதியான குரு பகவான் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது சுகாதிபதியாகவும் இருக்கிறாருங்க குரு பகவான். அவர் மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. நவ கிரகங்களிலே எந்த ஒரு கிரகமும் அஷ்டமத்தில் வலம் வருவது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படும். ஆனால் குரு ஒருவர் மட்டும்தான் தோஷமற்றவராக இருக்கிறார். எனவே மனித வாழ்வில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. எனவேதான் அவர் ஜென்மத்தில் சஞ்சரித்தாலும் மற்ற கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை உருவாக்கும் போதுதான் சிரமம் ஏற்படுமே தவிர மற்ற தருணங்களில் உறுதியாகவே சிரமம் ஏற்படாது. எனவே அவர் ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் அஷ்டமத்தில் அமர்ந்திருந்தாலும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்க போகிறது. ராசியின் அதிபதியாகவும் அர்த்தாஷ்டக அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். எனவே அவர் அஷ்டமத்தில் மிக வலுவாக அமரும் இந்த தருணம் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தும். ராசியின் நாதர் அஷ்டமத்தில் மறைந்து உச்சம் பெறுகிறார். பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வரப்போகிறார். எனவே அதிரடியான மாற்றம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. பொதுவாக அஷ்டம குரு என்றாலே சிரமம் ஏற்படும் என்று அர்த்தம் கிடையாது. ஏனென்றால் குரு பகவான் மட்டும்தான் அஷ்டமத்தில் இருந்தாலும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவராக கருதக்கூடிய குரு பகவானின் சிறு அசைவும் சிறு நகர்வும் மிக கவனமாகவும் உன்னிப்பாகவும் பார்க்க வேண்டும். அதனால் மனித வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறக்கூடிய வகையில் நேர்வழியில் செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பவர்தான் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான். எனவே அவர் இந்த வேளையில் பரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உச்சபலம் பெறுகிறாருங்க. குரு பகவான் உச்சபலம் பெறுவும் கூடிய இந்த தருணம் என்பது அனைத்திலும் உச்சபட்ச வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே அமோகமான நன்மை அமோகமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. தனுசு ராசிக்காரர்கள் தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக 2, 4 மற்றும் 12 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. தனஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம் ஆகிய இடங்களில் கிடைப்பதால் அதிரடியான மாற்றம் உண்டு. குறிப்பாக இந்த வேளையில் வீண் விரய செலவுகள் உறுதியாகவே தவிர்க்கப்படக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு சுப விரயங்கள் அதிகரிக்கும் இனிமையான தருணமாக இந்த வேளை அமைந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதோடு மட்டுமல்லாது கொடுக்கல் வாங்கல் போன்றவை சிக்கல்கள் சீராகும். இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல சுப நிகழ்வுகள் கைவிடுவதோடு எடுத்த காரியம் அனைத்திலும் உறுதியாகவே இரட்டிப்பு நன்மை கிடைக்கும் அற்புதமான வேலையாக மாற்றிக் கொடுக்கிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தனுசு ராசிக்காரர்கள். ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு பகவான் அதீத பலத்துடன் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் நினைக்கக்கூடிய பல்வேறு வகையான தோஷங்கள் அஷ்டம பாதிப்புகள் போன்றவை உறுதியாகவே தகர்த்தெறியப்படுவதோடு அவற்றில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வரும். ஏனென்றால் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார். ராசியின் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசிக்கு மிகவும் அதீதமான மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ராஜ யோகாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. எனவேதான் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அவர் அஷ்டமத்தில் உச்சம் பெற்றாலும் பல அஷ்டம பாதிப்புகள் தடைகள் தோஷங்கள் நீங்கி திருமணம் புத்திர பாகியம் போன்றவை நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. இருந்தாலும் சற்று சில எளிய பரிகாரத்தின் மூலம் இந்த அஷ்டம பாதிப்புகளை விளக்கக்கூடிய வகையில் ஒரு முறை ஆலங்குடி திருத்தலம்
சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது குடும்ப சூழலில் பெரும்பாலும் குரு பகவான் அஷ்டம பாதிப்புகள், தடைகள், தோஷங்களை நீக்குவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்க முடியும். திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் போன்றவை நிறைவாக இந்த வேளையில் கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இல்லத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுகஸ்தானத்தையும் விரயத்தையும் பார்ப்பதால் சுப விரயங்கள் நிறைவாக அதிகரிக்கும். மங்கள ஓசை கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாக இந்த வேளையில் கிடைக்கும். நீதிமன்ற வழக்குகள் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் தருணமாக அமைந்திருக்கிறது. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஒரு கை பார்த்து பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சக பணியாளர்கள், மேல் அதிகாரிகள், நிர்வாகத்தினர் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமையக்கூடிய இந்த வேளையில் படித்து முடித்துவிட்டு நல்ல வேலை வாய்ப்பிற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு அபரிவிதமாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட சலுகைகள் கிடைப்பதோடு நிரந்தர வேலை வாய்ப்பு அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பமும் உண்டு. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறையில் வியக்கத்தக்க வகையில் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் முதன்மையாகவே தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக கைகூடுவதோடு மட்டுமல்லாது நிதி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்களை களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகள் எளிதில் உங்களுக்கு கைகூடும். எனவே தொழில்துறையில் சூர வளர்ச்சி கிடைக்கும் தருணமாக அமைகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவில் வருமான வாய்ப்புகளும் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் இல்லம் தேடி வரும் நல்ல வாய்ப்புகளாக அமையக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் பல நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவதோடு மட்டுமல்லாது உங்களது பெயர் புகழ் அதிகரிப்பதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மிகவும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அரசியல், கலைத்துறை சார்ந்த பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கிறது. கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடியே தொண்டர்களின் உற்சாகம் குறையாத வகையில் பல அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளை உருவாக்குவதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உண்டு. மாணவ மாணவியரின் கல்வியில் முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவ மாணவியரின் கல்வியில் எதிர்பார்க்கிறபடி உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக கைகூடும் சிறப்பான தருணமாக அமைந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உடல் சோர்வு நீங்கி உற்சாகத்துடன் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். மிக நுட்பமாக தொழில்நுட்பங்களை செயல்படுத்தி தனுசு ராசிக்காரர்கள் அபரிவிதமான வளர்ச்சியை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதை செய்தாலும் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு செய்வதால் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு. பெண்மணிகளுக்கு உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய அற்புதமான தருணமாக ராசியின் அதிபதியான குரு ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் விரைந்த நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வரும். அனைத்து தடைகளும் விலகி சிறப்பான வளர்ச்சி நிச்சயம் நிறைவாக கிடைக்கும்.